நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 70S 1001-1. இதுதான் இதற்குரிய இலக்கம். இந்த இலக்கத்தை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் கடைகளில் சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக வலிக்குச் செல்லும் ஜன்னலில் நாங்கள் கீழே பொருத்தக்கூடிய இந்த புற உருவை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த புற உருவினுடைய இலக்கம் 70S 1101. அதே போல் இந்த வலிக்குச் செல்லும் ஜன்னலுக்கு பக்கத்தூண்களாக நாங்கள் இந்த 2 தூண்களை நான் பயன்படுத்தியிருக்கின்றேன். இந்த 2 தூண்களில் இருக்கக்கூடிய புற உருக்கள் ஒரே மாதிரியான புற உருவாக காணப்படுகின்றது. பாருங்கள், இதுதான் பக்கத்தூண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புற உரு. இதற்கு நான் இலக்கம் எடுக்கின்றேன் 70S 1201. இந்த 3 வகையான புற உருக்களையும் மாணவர்களே நீங்கள் மனனம் செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதுவரையில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டது இந்த விண்டோவினுடைய வெளி சட்டகத்தை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பது பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்த வெளி சட்டகம் ஒன்றை தயாரிப்பதற்கு எவ்வாறான ஒரு வெட்டு முறை பட்டியலை தயாரிப்பேன். இந்த முதலாவது வெளி சட்டகத்தினுடைய மேலே காணப்படுகின்ற இந்த ப்ரொஃபைலுக்கு மொத்த அளவிலிருந்து 20 கழிக்க வேண்டும். இந்த விண்டோவினுடைய அகலம் 1000 மில்லிமீட்டராக இருக்குமாயின் இந்த 1000 மில்லிமீட்டர் குறிப்பிட்டு நீங்கள் எடுத்துக்கொண்ட 1000 மில்லிமீட்டரிலிருந்து 20 மில்லிமீட்டரை நீங்கள் கழிக்க வேண்டும். இதுதான் இதற்குரிய தரவு. அப்போ இந்த அகல பகுதிக்கு நான் குறிப்பிடுகின்றேன் W என்று. W என்பது வித் என்பது அகலமாகும். அகலத்திற்கு நீங்கள் 20 மில்லிமீட்டரை கழிக்க வேண்டும். ஒரு துண்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், இதில் இந்த ப்ரொஃபைல் நீங்கள் கீழே போட்டிருக்கின்ற அந்த ப்ரொஃபைலிலிருந்து வித்தியாசப்பட்டது. அதாவது நாங்கள் மேற்பக்கத்தில் வேறொரு புற உருவையும் கீழ்ப்பாகத்துக்கு நாங்கள் வேறொரு புற உருவையும் பயன்படுத்துவோம். இந்த வெளிச்சட்டகத்தை தயாரிப்பதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது வித்தியாசமான ஒரே ஒரு ப்ரொஃபைல் தேவைப்படுகின்றது. ஆகவே தான் நான் இங்கே ஒரு துண்டு என்று குறிப்பிட்டிருக்கேன். இதே அளவில் அதாவது 1000 அகலமாக இருப்பின் 20 கழித்து நீங்கள் அகலத்துக்கும் அதே போல் வெட்ட வேண்டும். 20 வெட்ட வேண்டும். வெட்டி ஒரு துண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் பக்கத்தூண்களுக்கு நீங்கள் எவ்விதமான அளவுகளையும் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட அளவு எதுவோ அந்த அளவை அந்த உள்ள அளவுப்படி எந்த அளவு உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுப்படியை நீங்கள் வெட்டி கொண்டால் சரி. ஆகவே நான் அதை H என்று நான் சொல்கின்றேன். H என்பது உயரத்தை குறிக்கிறது, அதாவது H ஹைட். Hக்கு நீங்கள் 2 துண்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வலிக்குச் செல்லும் ஜன்னல் ஒன்றை செய்வதற்கு தேவையான கட்டிங் முறை. நீங்கள் எந்த விதமான, அதாவது நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஏற்கனவே, இந்த அகலத்தை நாங்கள் 1000 என்று கொண்டால் 1000க்கு கழிக்க வேண்டியது என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் உண்மையில் நீங்கள் எவ்விதமான ஜன்னலை செய்தாலும், எவ்விதமான அளவுகளை கொண்ட ஜன்னலை நீங்கள் செய்தாலும் நீங்கள் கழிக்க வேண்டிய குறிப்பிட்ட அளவு 20 கழிக்க வேண்டும். சில நேரங்களில் 1000 குறிப்பிட்டிருக்கிறது 1500 மாறலாம், 2000 மாறலாம், 3000 மாறலாம். உயர அகல அளவுகள் எவ்விதமாகவும் மாறலாம். எவ்விதமாக மாறினாலும் நீங்கள் கழிக்க வேண்டிய ஒரே அளவு அந்த 20 மில்லிமீட்டர் மாத்திரமே. ஆகவே இப்பொழுது நான் பிரதியிடப் போகின்றேன். எவ்வாறு ஒரு கட்டிங் லிஸ்ட்டை தயாரிப்பது, அதுக்கு நான் இந்த புறம்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த வெளி சட்டகத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த வெளி சட்டகத்தை அன்னளவாக 1500 மில்லிமீட்டர் என்று கொண்டால் நீங்கள் இந்த டபிள்யூக்காக 1500 மில்லிமீட்டரை குறிப்பிட வேண்டும். இப்பொழுது இந்த 1500 மில்லிமீட்டரிலிருந்து நீங்கள் கழிக்க வேண்டியது 20 மில்லிமீட்டர். அவ்வாறு கழிப்பீர்களானால் இந்த புற உருவை வெட்ட வேண்டிய அளவு 1480 மில்லிமீட்டர் ஆகும். ஆகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த மொத்த அளவு, அதாவது இத்தொலைவிலிருந்து இந்த தொலைவிற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு 1500 இருக்குமாயின் நீங்கள் கழிக்க வேண்டிய அளவு 20 மில்லிமீட்டர். இவ்வாறான எண்ணலாக இருந்தாலும் அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கழிக்க வேண்டிய அளவு வெறும் 20 மில்லிமீட்டர் ஆகும். அதே போல அகலத்திற்கும் நான் இங்கே குறிப்பிட்ட அதே அளவை தான் இங்கே கொள்ள வேண்டும். இது சாதாரண ஒரு விஷயம். அப்போ இதற்கும் நீங்கள் 1500 எடுத்துக்கொண்டால் இதற்கும் நீங்கள் கழிக்க வேண்டியது இந்த 20 மில்லிமீட்டர்கள் ஆகும். 20 மில்லிமீட்டர்கள் ஆகும். 1480 மில்லிமீட்டரை அளவை கொண்ட ஒரு துண்டை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதுபோல உயர அளவு 2000 மில்லிமீட்டராக கொண்டால் அதற்கு நீங்கள் எவ்விதமான அளவையும் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அளவில் நீங்கள் வெட்டி பொருத்தக்கூடும். இந்த வலிக்குச் செல்லும் ஜன்னல் ஒன்றின் வெளி சட்டகத்தை அமைப்பதற்கான கட்டிங் முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இனி உள்ளக சட்டகங்கள், இது 2 உள்ளக சட்டகங்களை கொண்ட ஒரு அலுமினிய ஜன்னல் ஆகும்.
2ஐ விட இன்னும் அதிகமான உள் சட்டகங்களை நாங்கள் பொருத்திக் கொள்ளலாம். இதில் 2 காணப்படுகின்றது. சில வேளைகளில் 3 தேவைப்படலாம், அல்லது 4 தேவைப்படலாம், அல்லது 5 தேவைப்படலாம். எங்களுடைய கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட், வாடிக்கையாளர் எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பும் கடையும் ஆகும். இந்த விண்டோவில், இந்த ஜன்னலில் 2 உள்ளக சட்டகங்களை கொண்டு அமைந்திருக்கிறது. இந்த 2 உள்ளக சட்டகத்திற்கும் எவ்வாறான கட்டிங் முறையினை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி அடுத்ததாக நாங்கள் கவனிப்போம். உள்ளக சட்டகம் 2னை அமைப்பதற்கு பிரதானமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொஃபைல் 4 வகைகள் ஆகும். அந்த 4 வகைகளை நான் இங்கே அடையாளப்படுத்துகின்றேன். முதலாவது 70S 1401. இது உள்ளக சட்டகத்தில் மேலே வரக்கூடிய ப்ரொஃபைல் ஆகும். இரண்டாவதாக 1501, அதாவது 70S 1501. இது உள்ளக சட்டத்தில் கீழ்ப்பகுதிக்கு வரக்கூடிய இந்த பார். இந்த உள்ளக சட்டகத்திற்கு இடையில் பொருத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் வகை இருக்கின்றது. அந்த ப்ரொஃபைல் வகையை மாணவர்களை நீங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். பக்கத்தூண்களுக்கு நாங்கள் பொறுத்திருக்கின்ற, அதாவது உள்ளக சட்டகத்தில் பக்கத்தூண்களுக்கு பொறுத்திருக்கின்ற புற உருவும் இடையில் பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த புற உருவும் ஒன்றுக்கொண்டு வித்தியாசப்பட்டது. புற உரு உங்களுக்கு தெரியும், இதுதான் இந்த புற உரு. இந்த புற உருக்கும் இந்த புற உருக்கும் ஒரு சிறு பகுதியே வித்தியாசத்தை நாங்கள் காணலாம். இதுதான் அந்த சிறு வித்தியாசம். ஏன் இந்த சிறு உருவை அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள் என்றால், இடையில் பொருத்திக் கொள்வதற்காக, ஒன்றில் ஒன்று கலடாமல் பொருத்திக் கொள்வதற்காக இந்த ஒரு சிறு வித்தியாசத்தை இந்த ப்ரொஃபைலில் தயாரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. நீங்கள் புற உருக்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகவும் அவதானிப்புடன் செயல்பட வேண்டும். ஒன்றுக்கொன்று சிறிய வித்தியாசத்தையே நாங்கள் உணரலாம். நான் இரண்டாவது ப்ரொஃபைல், நான் உங்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்ட இந்த இரண்டாவது ப்ரொஃபைலை பற்றி நான் சொன்னேன். அதே போல் பக்கத்தூண்களுக்கு வரக்கூடிய இது 70S 1701, இடையில் வரக்கூடிய, அதாவது சென்டர் பார் என்று சொல்வார்கள், 1601. இந்த 4 புற உருக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உள்ளக சட்டகத்தை தயாரிப்பதற்காக. இதற்கு நாங்கள் எவ்வாறான கட்டிங் மெஷர்மெண்ட்டை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், அடிப்படையில் எங்களுக்கு தரப்பட்டதை நான் இங்கே உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது 1401 பாருக்கு அகலப்பகுதிக்கு நாங்கள் கழிக்க வேண்டிய தொகை 110 ஆகும். தொகையிலிருந்து இந்த தொகையினை நீங்கள் கழிப்பீர்களானால் 1390 மில்லிமீட்டர் நீங்கள் இந்த உள்ளக சட்டகத்தில், அதே போல் 1500 110 கழித்து 1500 பாரையும் நீங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும். அதுக்கும் நீங்கள் 1390 மில்லிமீட்டரை எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த தொகையை 2ஆக பிரிக்க வேண்டும். நீங்கள் உண்மையாக வெட்டிக்கொள்ள வேண்டிய தொகை 695 மில்லிமீட்டர்கள் ஆகும். இதில் நீங்கள் 2 துண்டுகளை, அதாவது 1500 இலக்கத்தை உடைய இந்த அலுமினிய ப்ரொஃபைலில் 2 துண்டுகளும், அதுபோல் 1400 ப்ரொஃபைலை கொண்ட இந்த புரோபிர்வில் 2 துண்டுகளையும் நீங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும். உயரத்துக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல H என்று அடையாளம் இடுகின்றேன். இதற்கும் நீங்கள் 34 மில்லிமீட்டரை நீங்கள் கழிக்க வேண்டும். ஏற்கனவே நான் இங்கே அளவுகளை 2000 மில்லிமீட்டர் என்று, ஆகவே 2000 மில்லிமீட்டரில் இருந்து நீங்கள் 34 மில்லிமீட்டரை கழிக்க வேண்டும். இவ்வாறு கழிப்பீர்களானால் 1966 மில்லிமீட்டர் நீங்கள் வெட்ட வேண்டிய உண்மையான அளவு. இதே போலத்தான் இந்த பார் 1600 என்ற இலக்கமுடைய இந்த பாருக்கும் நீங்கள் கழித்து கொள்ள வேண்டும். கழித்து 2 துண்டுகள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த செய்முறையில், இந்த கணக்குகள் அடிப்படையில் வெட்டுமுறை பட்டியலை தயாரிப்பீர்களானால் உங்களுக்கு இந்த வழுக்கிச் செல்லும் ஜன்னலை தயாரிப்பதில் எவ்விதமான சிரமங்களும் இல்லை. இதுவரை நாங்கள் வழுக்கிச் செல்லும் ஜன்னல் ஒன்றை அமைப்பதற்கான வெட்டுமுறை பட்டியலை பற்றி அவதானித்தோம். நீங்கள் இந்த பாடத்தில் வெளி சட்டகத்தை, அதாவது ஒரு ஸ்லைடிங் விண்டோ செய்வதற்கான வெளி சட்டகம் எவ்வாறான முறையில் அமைய வேண்டும், அதுபோல் ஒரு ஸ்லைடிங் விண்டோவின் உள்ளக சட்டகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக இப்பொழுது கண்டுகளித்தீர்கள். வெட்டுமுறை பட்டியலை மாத்திரமே நான் இப்பொழுது உங்களுக்கு விரிவுபடுத்தினேன். இவ்விடயத்தை நீங்கள் வருகின்ற வகுப்புகளில் செய்முறையின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே குறிப்பிட்ட இந்த வெட்டுமுறை பட்டியலை பயிற்சியின் போது நீங்கள் இன்னும் சிறப்பாக அவதானிப்பீர்களானால் இவ்வேளையை இன்னும் இலகுபடுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக சுயமாக செய்யக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள்.
அடுத்து வருகின்ற வகுப்பறையில் நான் உங்களுக்கு இதனை எவ்வாறு செய்விக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். நன்றி. மாணவர்களே, எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.